இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிறப்பு சான்று மற்றும் இறப்பு சான்றிதழில் ஆன்லைன் மூலமாக எப்படி திருத்தம் செய்வது அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடை பொறுத்தவரைக்கு சென்னை சேர்ந்தவர்கள் தான் பிற மாவட்டங்களில் இருக்கவங்க ஆஃப்லைன் மெத்தடில் தான் பிறப்பு சான்றிதழ் திருத்தம் செய்ய முடியும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தற்போது சென்னை சேர்ந்தவர்கள் எப்படி பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் ஆன்லைன் மூலமாக திருத்தம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே TNESEVI.TN.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்துன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா நியூ யூசர் சைன் அப் ஹியர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதால யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சர் மட்டும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களோட பேஜ் லாகின் ஆகிடும். இதிலே சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு நிறைய விஷயம் ஆகும். நீங்கள் வந்து பேஜ் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஜ் 2 செலக்ட் பண்ணினா இதிலே பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷனும் டெத் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா பர்த் சைல்ட் நேம் இன்க்ளூஷன் பர்த் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் செகண்டாக இருக்கும். தேர்டாக டெத் கரெக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பர்த் கரெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பர்த் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஜூனுடைய நேம், டிவிஷன் நேம், டேட் ஆஃப் பர்த், நேம் அவங்க மேலே ஃபீமேல்னு சொல்லிட்டு 6 ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம், மதர் நேம், பிளேஸ் ஆஃப் பர்த், பர்மனன்ட் அட்ரஸ், அட்ரஸ் அட் டைம் ஆஃப் சைல்ட் பர்த், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட், இந்த மாதிரி எல்லா விவரங்களும் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்த் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேல் ஃபீமேல் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்க. சைல்டோட நேம் சேஞ்ச் பண்ணுறதாலும் சைல்டு நேம் நீங்கள் என்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். மதர் நேம் ஃபாதர் நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் மதர் நேம் ஃபாதர் நேம் கொடுத்துருப்பாங்க, அதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் பர்த், சைல்டு பர்த் ஆன போது அதற்கான அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் டெக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் தமிழ் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் தமிழ் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பெறுநர் ஐயான்னு சொல்லியிருக்கும். இதில் அவங்க கேட்டுக்க டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் என்டர் பண்ணி மறுபடியும் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்ததாக வந்து சில டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஆஃப் பேரண்ட் வித் சைன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பேரண்ட்டோடைய ஐடி ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ண டிக்ளரேஷன் ஃபார்ம், சைல்டுடைய பர்த் ப்ரூஃப் ஒரு சர்டிஃபிகேட், இது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணனே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதன் பிறகு அதை பயன்படுத்தி பர்த் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் ஆகிடுச்சான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட்டு டெத் சர்டிஃபிகேட் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் டிஎன்இஜி வெப்சைட் லாகின் பண்ண பிறகு சர்வீசஸ்ன்ற ஆப்ஷனில் வந்து செகண்ட் பேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். டெத் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு
உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தோடனே வெரிஃபை ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுங்கள். ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தேர்டாக டெத் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெத் சர்டிஃபிகேட்டுக்கான நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே டெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஜூனுடைய நேம், டிவிஷன் நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத், நேம், செக்ஸ், அவங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், பிளேஸ் ஆஃப் டெத், பர்மனன்ட் அட்ரஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெத் கரெக்ஷன் இருக்கும். டெத் கரெக்ஷனில் அவங்க மேலாக ஃபீமேலாக சொல்லி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பர்சனோடைய நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மதர் நேம், ஃபாதர் நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்பாஸ் நேமும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிளேஸ் ஆஃப் டெத், இறந்த இடத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அவங்க இறந்த டைமில் அவங்களோட அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு மாறி இருந்தால் அந்த அட்ரஸையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அவங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸையும் மாற்றிக்கலாம். அடுத்ததாக வந்து இதற்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு லீகல் அப்ளை ஒன்லி ஐடி ப்ரூஃப் சொல்லிட்டு வாரிசுகள் மட்டும் தான் திருத்தம் செய்ய முடியும். அதற்காக வாரிசு சான்று கேட்டிருப்பாங்க, அதை அப்லோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் டெத் ப்ரூஃப் குரூட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம். பிளேஸ் ஆஃப் டெத்துக்கு டாக்குமெண்ட் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர் சர்டிஃபிகேட், ஃபேமிலி கார்டு, நோட்டரி பப்ளிக் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டாக்குமெண்ட் லிஸ்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்லாம் சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அப்லோட் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணால் அப்ரூவல் ஆகாது. அதன் பிறகு ஆதார் கார்டு, விட்னஸ் 1, விட்னஸ் 2 இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகிட்டு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதன் பிறகு சர்டிஃபிகேட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே டெத் சர்டிஃபிகேட் டெவலப் பண்ணி கரெக்ஷன் ஆகிட்டால் அதில் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.